ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் பூரி செய்யலாமா? ஸோ டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பீட்ரூட் பூரி செஞ்சு கொடுங்க. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. ஸோ இதுக்கு ஒரு 3 பீட்ரூட் போல் கட் பண்ணி, அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது 3ஐயும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். ஸோ இதை அரைச்சிட்டு இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. ஸோ நமக்கு சப்பாத்தி மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காண்டி தான், இல்லைன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நல்லா வடிகட்டி ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து 1½ கப்பு போல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1½ கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு 3 ஸ்பூன் போல், பெரிய ஸ்பூன் 3 ஸ்பூன் போல் ரவா வந்து நான் அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நல்லா உப்பு சேர்த்து கிளறி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக வாட்டர் ஆட் பண்ணிப்போம். ஸோ இது வாட்டருக்கு பதிலாக நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா சாஃப்டாக நம்ம வந்து பூரி மாவு எப்படி நீங்கள் பிசைவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை வந்து நல்லா கட்டையில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பூரி கட்டையில் தேய்ச்சி எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் நார்மலாக வந்து கிச்சன் டைல்ஸில் தேய்ச்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ பாப்பா வந்து இது நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்காண்டி தான் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால, பாப்பா வந்து மினி பூரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தா. ஸோ ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸை வச்சு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பூரியை வந்து நீங்கள் அதில் போட்டு பொரித்து எடுத்துருங்க. இது நல்லா புஃப்னு உப்பலாக வருங்க. நம்ம நார்மலாக பூரி எப்படி செய்கிறோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். பீட்ரூட் வந்து நார்மலாக குழந்தைங்க வந்து சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதில் ஜீரகம், மிளகெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து செரிமானத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே சைடிஷாக குருமா எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை